அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றித்தான். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களும் புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த வேலைகள் வேகம் பெறும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பாதைகள் தென்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யும்போது கவனம் தேவை. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் நிச்சயம் உண்டு. பொருளாதாரம் பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதிய ஓய்வும் அவசியம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் காதலில் ஒரு புதிய திருப்பம் உருவாகும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்த புரிதல் இன்னும் அதிகரிக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுகள் சாதகமாக முடிய அதிக வாய்ப்பு உள்ளது. துணையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வரன் அமையக்கூடும். மீனராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அதிக கற்பனை திறன் கொண்டவர்கள். இந்த மாதம் உங்கள் இலட்சியங்களை அடைய ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆழ்மன உறுதி நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போன்ற உணர்வுடன் இருக்க பழகுங்கள். நன்றி உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு தினமும் நன்றி கூறுங்கள். நேர்மறை எண்ணங்கள் என்னால் முடியும், நல்லது நடக்கிறது என்கிற வார்த்தைகளை அடிக்கடி உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் மேலும் நற்பலன்கள் கிடைக்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறந்தது. மேலும் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது உங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.